மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணம் ஆகியவை ஜனவரி 2025 திருத்தம் செய்யப்பட உள்ளன. ஜனவரியில் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும், ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 7வது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை அதிகரிக்கிறது. முந்தைய ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான AICPI குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படியும், ஜனவரி முதல் ஜூன் வரையிலான AICPI குறியீட்டின் எண்களின் அடிப்படையில் ஜூலை மாத அகவிலைப்படியும் நிர்ணயம் செய்யப்படும். பொதுவாக ஜனவரி மாத DA அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பு மார்ச் மாதத்திலும், ஜூலை மாத DA உயர்வு பற்றிய அறிவிப்பு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திலும் வெளியிடப்படும். இதுவரை ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான தரவுகள் வந்திருக்கின்றன. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத தரவுகளும் வந்தவுடன் இறுதி முடிவு செய்யப்படும். டிசம்பர் மாத AICPI குறியீட்டு எண்கள் 2025 ஜனவரி மாதத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் DA உயர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஜனவரி 2024 அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டு மொத்த அகவிலைப்படி 50% ஆனது. ஜூலை 2024 DA 3% அதிகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது மொத்த DA மற்றும் DR 53% உள்ளது. அக்டோபர் 2024 வரை AICPI குறியீடு 144.5 என்ற அளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அகவிலைப்படி 55.05% உயர்ந்துள்ளது. ஒருவேளை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் குறியீட்டு அளவு 145.3 அதிகரித்தால் 56% எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 2025க்கான DAவை மத்திய அரசு 3% உயர்த்தினால் சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படின்னு பார்க்கலாம். மத்திய ஊழியர்களுக்கு தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 உள்ளது. அகவிலைப்படி 3% அதிகரித்தால் குறைந்தபட்ச சம்பளம் 540 உயரும். ஊழியர்களின் அதிகபட்ச சம்பளம் 2,50,000 உள்ளது. 3% உயர்ந்தால் 7,500 உயரும். அதே நேரத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு தற்பொழுது குறைந்தபட்சம் ஓய்வூதியம் 9,000 உள்ளது. அதிகபட்ச ஓய்வூதியம் 1,25,000 ஆகும். அகவிலை நிவாரணம் 3% அதிகரித்தால் இவற்றில் முறையே 270 மற்றும் 3,750 அதிகரிக்கும்.